வணக்கம். நான் உங்கள் போல இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேஷன் ஒன்று செட் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இந்த டவுட் இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. இதை நான் டவுட்டு கிளியர் பண்ணுறேன். இந்த பேஷன் வால் மவுண்டிங் பேஷனு ப்ளஸ் வால் மவுண்டிலே செவுத்துலேயும் உட்காது, ஃப்ளோர் மவுண்டிலே இருக்கும். ப்ளஸ் வால்வும் நம்ம செட் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ப்ளஸ் அங்கே கன்சீலில் வச்சுக்கலாம். அதேமாரி டிஃப்ரெண்ட்டான பேஷனு. இந்த மாடல் வைக்கணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் 2 பேஷன் முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. கன்சீல் பண்ணுறப்ப நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எல்லோரும் இன்லைனு அவுட் லைனு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். நம்ம அந்த சைடு மட்டும் டைல்ஸ் ஒட்டாதீங்க, ஃப்ளோர் மட்டும் போட்டுத்தாங்கன்னு சொன்னோம். இப்போ இது வாலில் இருக்குது. இதில் 2மே வாலில் இருந்துச்சுன்னா ஈஸியான மெத்தடில் நம்ம ஒட்டிடலாம். ஆனால் கீழே ஃப்ளோரில் இருக்குது, மேலே வாலில் இருக்குது. இந்த மெத்தடு பேஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது நம்ம ஃப்ளோர் ஒட்டின பிறகு தான் நம்மளுக்கு பேஷனோட இது அளவே தெரியும். கீழேருந்து ஒரு அடியில் அந்த மவுத்து கரெக்டாக 14 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. இந்த மவுத்து கீழே கரெக்டாக நம்ம ஃப்ளோர் கரெக்டாக வச்சாலும் நம்ம மாட்ட முடியாது. அதனால் டைல்ஸ் மட்டும் பெண்டிங் வச்சுக்க சொல்லிட்டோம். 2 வாசல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கன்சீல் பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா கம்பெனியில் இது கொடுத்துருக்காங்க. இது 2 சைடும் ஒரே சைடு மவுத்து இருந்துச்சுன்னா ஈஸியான மெத்தடாக நம்ம வச்சுக்கலாம். வால்லே இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியான மெத்தடில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு இதில் 4.5 செவரு 2.25 செவரு வேறு போட்டிருந்தாங்க. வேறு 2 சைடு டபுள் வால்வு ஏற்கனவே கன்சீல் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கோம். இதான் டைவர்ட்டரும் வச்சுருக்கோம். டைல்ஸ் தான் ஒட்டியாச்சு, ஃப்ளோர் ஒட்டியாச்சு. அந்த சைடு ஒட்டாதீங்கன்னு சொல்லியாச்சு. ஃபுல்லாக ஒட்டாமல் நம்ம பின்னாடியிலேருந்து கரெக்டாக 4 இன்ச்சு சென்டர் இருந்துச்சு. 4 இன்ச்சு சென்டருக்கு பைப் லைனை தூக்கி வச்சாச்சு. 4 இன்ச்சு லைனு எல்லா லைனும் தூக்கி விட்டாச்சு. பின்னாடிலேருந்து கரெக்டாக வச்சாச்சு. இதில் ப்ளஸ் வால்வு நம்ம செட் பண்ணியாச்சு. இதில் 1.5 இதில் 1.5 நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் போட்டிருப்போம். இந்த பைப்பு லைட்டாக இடிக்குது. ஃப்ளோரு இன்னும் 5 இன்ச்சு ரொம்ப பள்ளமாக வச்சுட்டாங்க. 5 இன்ச்சு பள்ளம் வச்சுட்டாங்க. முன்னாடியாவது 4 இன்ச்சு கணக்கு சொன்னாங்க, இப்போ 5 இன்ச்சு. அதனால் கொஞ்சோண்டு இருக்குது. இழுத்து ஆணி அடித்தா கரெக்டாக ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ இந்த சைடு வால்வு ஒட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எள்ளு ஒட்டிட்டு ஏற்கனவே 1.5 பைப்பு யூபிவிசியில் கொண்டு வந்துட்டோம். ஃப்ளஷ் வால்வு கொண்டு வந்துட்டோம். இது வால்யூம் டைப்பு தான். இதில் நம்ம வால்யூம் எம்டி நம்ம ரெடியூசர் பண்ணுற மாரி இருக்கும். அதனால் நம்ம 1.5 FT வச்சு ஏற்றாச்சு. அந்த டீட்டெயில் வீடியோ போட்டு லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ இதில் எள்ளு போட்டு செட் பண்ணணும். இதில் இப்போ இந்த பேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம செவரு அந்தாண்ட கேப் இருந்தால் தான் செட் பண்ண முடியும். முன்னாடி பேஷன் வாங்குறது இதுக்காக தான் சொல்கிறது. இதுமாரி கரெக்டான நிலைமை போய்ட்டுன்னு. இப்போ இதை செட் பண்ணிவிட்டு நம்ம நம்பி எடுக்கவும் முடியாது. இப்போ இதுமாரி எல்போ கீழேருந்து ஒரு அடி வச்சு கரெக்டாக எல்போ ஒட்டியாச்சு. இப்போ அந்தாண்ட சைடு செவரு பொத்து விட்டுட்டு அந்த சைடு வழியாக அமுக்கி தான் செட் பண்ண போகிறோம். இப்போ 2 பாத்ரூம் இருக்குது. 2 பாத்ரூமும் இந்த சைட்லேருந்து பொத்து விட்டு அந்த சைடு வைக்க போகிறோம். நம்ம நாட்டு இதில் பேஷனில் சென்ட்ரு வச்சுக்கலாம். சென்ட்ரு வச்சு 2 சைடும் ப்ரெஸ் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ இது ப்ரெஸ் பண்ணியாச்சு. இதில் சென்ட்ரு எடுத்தாச்சு. இதுக்கு சென்ட்ரு வச்சாச்சு. கரெக்டாக இது டோட்டல் சென்ட்ரு ப்ளஸ் வால் வச்சாச்சு. நம்ம அந்த சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சைடு வழியாக தள்ளியாச்சு. இதுமாரி கஷ்டமான பேஷன் தான் வாங்கினா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லீக்கேஜ் இல்லாமல் பர்மனெண்ட்டாக வைக்கிற மாரி இருக்கும். இது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டம். ஆனால் இப்போ டைல்ஸு மட்டும் அந்த ஏரியா டைல்ஸும் பேக் டைல்ஸும் உடைக்கிற மாரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ்ட்டு போட்டு தான் விட்டோம் லீக்கேஜ் பார்த்துட்டு. இந்த சைடு ஃபுல்லாக பேஷனை ஃபுல்லாக தள்ளிட்டு அந்த சைடில் உடச்சிட்டு பேஷனை தள்ளிட்டு ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ டைல்ஸ் அந்த பார்டரில் ஃபுல்லாக ஒட்டிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடும். ப்ளஸ் வால்வு கரெக்டாக படிஞ்சிடும். இது ரொம்ப கவனமாக நம்ம செய்யணும். ஏன்னா பேஷனும் இப்போ ஸ்க்ரூவே போயிடல, நம்ம பேஸ்ட் வச்சு தான் பதினமே இருக்குது. பின்னாடி டைல்ஸ் ஒட்டிட்டாங்கன்னா பேக்கிங் ஃபுல்லாக படிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே லைனை கொண்டு வச்சதுனால நம்ம இது ஒட்டாமல் பெண்டிங் வச்சதுனால இப்போ ஈஸியான மெத்தடு வச்சுட்டு ஏற்கனவே பிளான் பண்ணிக்கிங்க. இப்படி பண்ணிடலாம். நம்ம கீழே அளவு கரெக்டாக வச்சதுனால கரெக்டான பேஷனை தூக்கி வச்சாச்சு. இப்போ இந்த சைடு பேஷனும் செட் பண்ணோம். இதில் கவர் போட்டுட்டணும். கவர் எப்பயும் போல் பேஷன் தள்ளிட்டு ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக அந்த பைப் லைனை இழுத்து கட்டிட்டு கரெக்டாக செட் ஆகிட்டு டைல்ஸ் ஒட்டிச்சுன்னா இந்த பார்டரில் உட்காரும். கரெக்டான அளவுக்கு கரெக்டாக மாவு வச்சு பேக்கிங் பண்ணிட்டா கரெக்டாக ஆகிடும். இப்போ இந்த பேஷன் அப்படியே தான் இருக்கும். டைல்ஸும் ஃபுல்லாக ஒட்டிடுவாங்க. நம்ம அந்த சைடு பேஷனை போய் பார்ப்போம். இந்த பாத்ரூம்லேயும் இந்த சைடு அந்த சைடு பேஷன் ஒட்டியாச்சு. ப்ளஸ் இதுலேயும் அதேமாரி நம்ம இந்த சைடு கிராஸாக ஹெல்த் பாத் சைடு
கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிட்டோம். இப்போ இது வந்து நம்ம அது தேவையான அளவுக்கு வந்து கரெக்டாக அறுத்துக்க வேண்டியதான். பின்னாடி இந்த லெதர் பீஸை போட்டுட்டு நம்ம பேஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். இந்த டைப்பான பேஷனை ஃபஸ்ட் டைம் தான் நம்ம ஃபிட் பண்ணுறோம். நீங்கள் இதுமாரி பேஷன் ஃபிட் பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த பேஷன் பைப் லைன் இருக்குது பாருங்கள், சும்மா நார்மலாக எள்ளு ஒட்டிட்டு நம்ம இதுலேருந்து இந்த நாட்டு எடுத்துக்க வேண்டியதான். இதில் வந்து 1.25 வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் நம்ம 1.5லேருந்து. இப்போ இந்த பேஷனை ஒட்டிட்டு அந்த இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான், உள்ளார தள்ளி அமுக்கி போட்டாச்சு. அது லெதர் வாஷர் இருக்கும், அதை வச்சு போட்டாச்சு. இதில் கண்டிப்பாக நம்ம வந்து பேஸ்ட்டு வச்சு நம்ம பேக்கிங் பண்ணோம். இப்போ தண்ணியை செக் பண்ணிப்போம். இதுலேயும் டைல்ஸு கரெக்டான அளவுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம வாட்ரு லைன் தான் அடித்து லோடில் இருக்குது. நம்ம லோடில் வச்ச பிறகு தான் தண்ணி செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். இப்போ தண்ணியெல்லாம் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளஸ்ஸு ஃபுல்லாக ஏற்றி பார்த்துப்போம். டேங்க்லேருந்து தான் 1.25 எடுக்குன்னா ஃபுல்லாக 1.25 தனித்தனி லைனாக கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. ப்ளஸ் வாலுக்கு இது ஃபுல் ப்ரெஷரில் இருக்கும். நீங்கள் ப்ளஸ் 1.25 பைப்பு திறந்து விட்டால் எப்படி ப்ரெஷர் வரும், அது வரும். டேங்க்லேருந்து சில பேர் சொல்லுவாங்க மேலேருந்து ஃபுல்லாக 1.25 கொண்டு வாங்கன்னு. இதில் வந்து இந்த ப்ளஸ் வாலில் வந்து நம்ம ஓப்பன் க்ளோஸு வால்யூம் டைப்பு இதேமாரி நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாரி குறைச்சி வச்சுக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். இப்போ 2 சைடும் வந்து நம்ம வாட்டர் லைனை விட்டு ப்ளஸ் வால்வ் வச்சு செக் பண்ணுறோம். லீக்கேஜ் எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்குது பாருங்கள். இந்த ப்ரெஷர் போதும். ஃபுல்லாக டேங்க்லேருந்து 1.25 கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. டேங்க்லேருந்து தனித்தனியாக லைன் கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. இது எம்சியில் அரால்டெட்டு 2 சூப்பராக பிடிக்கும். நீங்கள் அதிகமாக பேக்கிங் பண்ணுறதுக்கு, லீக்கேஜ் பேக்கிங் பண்ணி டேங்க் டேமேஜ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் பேக்கிங் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 கொஞ்சம் சேஃப்டியாக பாருங்கள். கை தான் கொஞ்சம் க்ளவுஸ் போடுங்க. க்ளவுஸ் இல்லை, கொஞ்சம் நேற்று கரண்ட் பவர் இல்லாததுனால நாங்கள் இதை மட்டும் வைக்காமல் போயிட்டோம். இதை மட்டும் பேஸ்ட் வச்சுட்டோன்னா டைல்ஸ் ஒட்டிடுவாங்க. இது கொஞ்சம் பேக்கிங் பண்ணுறப்ப கொஞ்சம் சேஃப்டியாக அரால்டெட்டு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் எம்சிலும் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக பேக்கிங் பண்ணிச்சு. ஏன்னா லீக்கேஜ் எதுவுமே கிடையாது, திரும்பி பர்மனெண்ட்டாக செவுத்துலேயே இருக்க போது, அதனால் ஃபுல்லாக பேக்கிங் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய வீடியோ இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஒர்க்குகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக பார்க்குறவனே வேலை தெரியாதவங்களுக்கு, மீடியமாக கஸ்டமருக்கு இவ்வளோ கஷ்டத்தை என்னென்ன ஒர்க்கு எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த வீடியோ கண்டினியூவாக போடுறேன் நான். நிறைய பேர் இது வரைக்கும் ஒரு 8000 சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்துட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஏதாச்சும் ஒரு யூஸேஜை ஈஸியாக இருக்கும். நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் வீடு கட்டணும், இதுமாரி ஃபிலிமிங் வேலை பார்க்கலாம், ஐடியா கேட்கணுன்னா கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டைம் சொல்கிறேன். அந்த டைமுக்கு கால் பண்ணிங்கன்னா நான் டவுட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன். எந்த ஒயர் வாங்கலாம், எந்த பைப் வாங்கலாம், எவ்வளோ காஸ்ட் வரும், எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். நிறைய கஸ்டமர் நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணியாச்சு. பேக்கிங் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக காஞ்ச பிறகு ஒரு 1/2 மணி நேரத்தில் காஞ்சிடும். ஃபுல்லாக லீக்கேஜ் செக் பண்ணதுனால இப்போ டைல்ஸ் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். அவங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நன்றி.